க்ருசைட் வார்ஸ் பற்றின சீரீஸை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் இன்பிட்வீனில் வந்து நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போருடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது, அதனால் நமக்கும் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம அப்பப்போ நடுவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த போருங்கிறது ஒவ்வொரு நாளும் ரொம்ப தீவிரமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அது பாட்டுக்கு நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. இந்த போருக்கு முடிவே இருக்காது, நாம் இதில் முடிவே இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளே அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. இம்மிடியேட்டாக அந்த போருக்கான ஒரு எண்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நியூஸஸில் படிக்க முடிஞ்சது. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நேதன்யாஹூ வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல், உண்மை அப்படின்னு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அவருடைய சகோதரர் இறந்து போயிருக்காருங்கிற செய்திகள் மட்டும் வந்துட்டுருக்கு. அதையும் நம்மளால் வந்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஈரானுக்கு புதியதாக வந்து சுப்ரீம் லீடர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அலி காமேனியுடைய மகன் முஸ்தபா காமேனி தான் சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸுடைய உயர்மட்ட அதிகாரிகள்லாம் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியில் வருது. அவர் வந்து டிவியில் அப்பியர் ஆனார், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார், நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அதிகாரப்பூர்வமாக எந்த டிவிலையும் வரவே இல்லை. அவர் நேரடியாக வந்து பேசவும் இல்லை, அவருடைய குரல் ஒளிப்பதிவுலையும் எந்த விதமான அறிக்கையும் வரல. அவர் தந்திருந்த அறிக்கையை ஈரானுடைய அஃபிஷியல் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிப்பாளர் வாசித்தது தான் நடந்துச்சு. அதில் தான் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காரு. அந்த கோரிக்கைகள் வந்து உலகத்தோடைய ஆர்டரே மாற்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல இந்தியாவுக்கு இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸை முதல்ல பார்த்துடலாம். இந்தியாவுக்கு இப்போது ரீசண்டாக வந்து ஒரு முக்கியமான ஷிப் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து அந்த கப்பல் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த கப்பல் போனாலும் அவங்களுக்கு பயங்கரமான அந்த கப்பலுக்கு இழப்புங்கிறது இருக்குது. இப்படி ஒரு சூழலில் எப்படி இந்த கப்பல் மட்டும் தப்பிச்சு பிழைச்சது வந்துச்சு அப்படிங்கிறதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த கப்பல் நமக்கு 1 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை வந்து சவுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த கப்பல் வந்து சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஆயில் கிரைசிஸில் நமக்கு இருந்த பாதிப்புகளில் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கப்பல் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வரும்போது இவங்க இந்த கப்பலை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஏஎஸ் ஆட்டோ ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரகசியமாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்திருக்காங்க. இந்த ஷிப்புடைய கேப்டனாக ஒரு இந்தியன் இருந்திருக்காரு. அது முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து இந்த கப்பல் வந்த மாதிரி இன்னும் ஒரு சில இந்தியன் நேம்ஸ் கப்பல் வந்து இந்த இடத்துலேருந்து வந்த செய்திகளை பார்க்க முடிஞ்சது. ஒன்று வந்து புஷ்பக், இன்னொன்று வந்து பரிமல். இந்த புஷ்பக் பரிமலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்திருக்காங்க. ஆனால் இந்திய கொடி அவங்க தாங்கி வரல. குக் ஐலாண்ட்ஸுக்கு சொந்தமான கப்பலாக இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது. ஒருவேளை அங்கே ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட இந்தியா கப்பலாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு இருக்குது. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த இந்த கப்பல் யாருடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கப்பலை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா கிரீஸில் இருக்கக்கூடிய டைனோகாம் டேங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி. ஆனால் இந்த கப்பல் எந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்குன்னா, ஷென்லாங் ஷிப்பிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கப்பலாக அது இருக்குது. இந்த ஷென்லாங் அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் வேர்டு. இது ஒரு டிவைன் டிராகன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கும். ஒருவேளை ஒரு சைனீஸ் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கப்பலாக இது இருக்கிறதுனால இதுக்கு ரகசியமாக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் சரியாக தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய கப்பல்கள் சைனாவுடைய கொடிகள் தாங்கி பொய்யா வந்து சைனீஸ் கப்பலாக காட்டிக்கிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கடந்து வரக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சில நாடுகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் படித்தேன். அதை பற்றின சரியான தரவும் நமக்கு தெரியல. இது எல்லாமே ஏன் தெரியலன்னு சொல்கிறேன்னா, எல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் நமக்கு கிடைக்கிது. அங்கேருந்து அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக இதுதான் அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. போர்க்காலங்கள் இந்த மாதிரியான செய்திகள் தான் நமக்கு கிடைக்கும். சரி, இந்தியாவுக்கு இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆயில் பிரச்சனைங்கிறது இருக்குது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, இல்லை பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் உருவாயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்புனாங்க. க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்படாதீங்க, இப்போதைக்கு பெட்ரோலுக்கோ இல்லை டீசலுக்கோ எந்த விதமான சிக்கல் வராது அப்படிங்கிறது தான் நிலைமை. ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தும் நம்ம ஆயில் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்மளால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு எல்பிஜியிலேருந்து தான் வரப்போகுது, எல்என்ஜிக்கும் வரப்போகுது. இந்த எல்பிஜி எல்என்ஜியில் நம்ம 60 to 70% வந்து நம்ம அங்கேருந்து தான் வாங்கிட்டுருக்கோம். ஹார்மோஸில் இருந்தால் நமக்கு வருது. அதனால் எல்பிஜிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் சிச்சுவேஷன். நிறைய ஹோட்டல்ஸ்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறவங்களாம் வந்து கம்மியான ப்ராடக்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இது பயங்கரமான ஒரு ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்கும். ஸ்விக்கி மாதிரியான நிறுவனங்கள் வந்து பாதிப்பை சந்திப்பாங்க. அதில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு பாதிப்பு வரும். எல்பிஜியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஆட்டோக்கள்லாம் வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. அது அங்கே மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஒன்று தொட்டு ஒன்றுன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய காலேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஏசிஎஸ் காலேஜ்லாம் அப்படி தான் வந்து போக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும். இப்படி கமர்ஷியல் எல்பிஜிஸுக்கு கட்டுப்பாடுகள்லாம் உருவான உடனே டொமஸ்டிக் எல்பிஜிஸுக்கும் இது வந்துருமோன்னு நிறைய பேர் பேனிக் ஆகி புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஓவர் புக்கிங்லேயே வந்து நிறைய கேயாஸ்லாம் உருவாயிருக்கு. இப்போ வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, பயப்படாதீங்க அப்படின்னு தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஏஜென்சி சைட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தட்டுப்பாடு உருவாகுமா, இந்த நிலைமை மாறுமா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அதனால தான் பிஎம் ஆஃபீஸில் இருந்து கூட மறைமுகமாக அப்படி ஒரு செய்தி வந்திருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கூட தோணுது. ரொம்ப ரீசெண்டான டைமில் பிஎம் ஆஃபீஸில் இருந்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறது வந்திருந்தது. அதில் வந்து கொரோனா காலத்தில் நாம் எப்படி ஒன்றா இருந்து நம்ம அந்த சூழலை கடந்து வந்தோமோ, எதிர்கொண்டோமோ, அதே மாதிரி இதையும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தார். ஒருவேளை கொரோனா மாதிரியான ஒரு லாக்டவுன் நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோமோ, அதுதான் பிஎம் சொல்ல வராரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நமக்கே ஜர்க் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிஃபைனரி வச்சுருக்காங்க, அவங்க வந்து எல்பிஜிஸ் அவங்க உருவாக்கலாம், ஆனால் அது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை வந்து இடைமறித்து டொமஸ்டிக்கு கொண்டு வரணும், அதை ப்ரொடக்ஷனை அதிகமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அதை பற்றி கொஞ்சம் படித்தேன். கவர்மெண்ட் வந்து சிலிண்டரை வந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பதுக்கி வைக்கிறதே குற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் வந்துச்சுல. அந்த சட்டம் வந்து மார்ச் 9 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிஃபைனரிஸுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எல்பிஜிஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டொமஸ்டிக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படித்தேன். ஸோ அதனால் எல்பிஜிஸ் தட்டுப்பாடு உருவாகாத அளவுக்கு நிலைமையை சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம கொஞ்சம் காத்திருப்போம், எல்லாமே சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேப்பரில் இருக்குது, அவங்க கொடுத்த ஆர்டர்லாம் பேப்பரில் இருக்குது, அது சரியாக நடைமுறைக்கு வரமாட்டேங்குது, இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் வந்து இதை வச்சு அதிகமாக லாபம் பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க, இந்த க்ரைசிஸ் காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், இதை நாட்டை நம்ம பாதுகாக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதை கவர்மெண்ட் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் ஏதாவது எடுப்பாங்களா, இல்லை அதுக்குள்ளே நிலைமை சரியாயிடுமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு யாரும் பதட்டமாகாதீங்க, க்யூவில் போய் நிற்காதீங்க, கேயாஸ் ஆகி பேனிக் ஆகிலாம் எதுவும் செய்யாதீங்க, பொறுத்து இருக்கலாம். உங்கள் கையில் ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள், அந்த சிலிண்டர் காலியாகிறதுக்குள்ள நிலைமை சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, இன்னொரு சிலிண்டர் போட்டு போண்டான்னு இன்னொரு புக்கிங்கை போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா அத்தியாவசியமாக இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு சிலிண்டருக்காக அவர் போராடிட்டு இருப்பார், அவருக்கு அது கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருங்க, பார்த்துக்கலாம், சரியாயிடும். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. காரு பைக்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் டேங்க்கில் வர ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த வாட்டர் கேனு இந்த மாதிரியான கேன்லலாம். அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, அது வந்து சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் கிடையாது, எப்போ வேணால் எந்த வேணால் நடந்துடும். அதனால் அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்களா, ஓகே, எல்லாருக்குமே தேவை இல்லையா, எல்லாருமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். கேயாஸ் ஆகி பேனிக் ஆகி நம்ம இருக்கிறதெல்லாம் நம்மளே எடுத்து போனான்னு எடுத்துக்கிறது வந்து பிரச்சனையாக தான் உருவாகும், அதை செய்யாதீங்க. இதை தாண்டி இந்தியாவுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னா, மறைமுகமாக நிறைய பாதிப்புகள் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு தேவையான உரம் இருக்குது இல்லையா, அது 25% ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தான் வருது. இப்போ வட இந்தியாவில் பயிரிடுவதற்கான காலம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்குது. அப்படி ஒரு சூழலில் உரம்ங்கிறது இங்கே வராததுனால அது பெரிய பாதிப்பை அக்ரிகல்ச்சரில் உருவாக்கும். அது உணவு உற்பத்தியில் வந்து பிரச்சனையை உருவாக்குச்சுன்னா உணவு விலையில் வந்து அது பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மறைமுகமாக நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் செய்யப்பட்டதுனால நிறைய இன்டைரக்டான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரதான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த போர் சீக்கிரமாக நிறுத்தப்படணும். அப்படி இல்லைனா நம்ம டிப்ளமேட்டிக்காக மற்ற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கணும். உண்மையிலேயே நாம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் இப்போ கொஞ்சம் கேஸில் இருக்கோம். அது மாதிரி ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சைனா 20 வருஷமாக இந்த போருக்காக தயாரான மாதிரி தான் இருக்காங்க. சைனா பார்த்திங்க அப்படின்னா உலகத்தோட எக்கனாமியே ப்ராப்ளத்தில் வரும்போது அவங்களுடைய எக்கனாமி பெருசாக பாதிப்பு சந்திக்காத மாதிரி தான் மாற்றி வச்சுருக்காங்க. 40 to 60% கிட்ட அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இப்போது எலக்ட்ரிக்கலாக மாறி இருக்குது. அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியும் அவங்க அதிகமாக்கியிருக்காங்க.
நாம் ஆயிலை நம்பி நம்மளுடைய எக்கனாமி இருக்கிறதுனால நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனா வந்து அந்த தடுமாற்றம் இல்லாமல் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக ஈரானுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்லாம் அவங்க மூலமாக தான் வருது. அதுதான் ஈரானுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இதில் உண்மைகளும் இருக்குது, அதே சமயம் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளும் இருக்குது. உதாரணத்துக்கு லியோவாங் 1 அப்படிங்கிற சைனாவுடைய ரகசிய கப்பல் அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்தில் இருந்து ஈரானுக்கு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து பயங்கரமாக பரவுச்சு. அந்த லியோவாங் 1 கப்பல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கப்பல். எங்கெங்கே ரேடார் இருக்குது, அதை எப்படி அழிக்கணுங்கிற எல்லா தகவல்களையும் தரக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உண்மையிலே அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷிப் தான். ஆனால் அந்த ஷிப்புங்கிறது மார்ச் 9 வரைக்கும் ஷாங்காயில் தான் இருந்திருக்கு. சேட்டிலைட் விஷுவல்ஸ் மூலமாக அதை ஒரு தனியார் ஆர்வலர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு ட்வீட்டாகவும் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி மிகைப்படுத்தின செய்திகளும் வரதான் செய்யுது. ஆனால் அதே சமயத்தில் மறைமுகமாக எல்லா வகையான சப்ளையும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்மளால் தவிர்க்க முடியல. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த போர் ஆக்சுவலாக ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போர் இல்லை. இது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போராக தான் இருக்குது. ஈரானை வச்சு துல்லியமாக காய் நகர்த்தியிருக்கோ சைனா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஈரானுடைய கோரிக்கைகள்லாம் அதை நோக்கி தான் நகர்ந்திருக்கு. புதிய தலைவரான முஜ்தபா காமேனி வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காருன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அது எல்லாம் கோரிக்கையாகவே இல்லை, அதெல்லாம் வந்து கட்டளைகள் மாதிரி இருக்குது. எங்களுக்கு பல வருடங்களாக நீங்கள் கட்டுப்பாடுகளை நியமிச்சிருக்கீங்க, அதில் ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் எங்களுக்கு உருவாச்சு, அது எல்லாத்துக்கும் நாங்கள் நஷ்ட ஈடு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிடில் ஈஸ்டில் இருந்து யூஎஸ் உடைய படைகள் வந்து திரும்ப கிளம்பி ஆகணும், யூஎஸ் உடைய எந்த விதமான படையும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்கா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் அவங்க செய்து முடிக்காத வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் செய்யப்படும், உலகத்தின் பொருளாதாரத்தையே நாங்கள் முடக்குவோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். இது எல்லாமே வந்து நேரடியாக அமெரிக்காவை நோக்கி கொடுக்கப்பட்ட உத்தரவுகள் மாதிரி இருக்குது. அதாவது சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அது இருக்குது. நீங்கள் தோத்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி, இந்தந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்ககிட்ட நீங்கள் சரணடைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை அமெரிக்கா இதுக்கு பணிஞ்சு வந்துட்டா அமெரிக்காவுடைய சுப்ரீமசிங்கிறது காலி ஆகிடும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தடையை அமெரிக்காவில் நீக்க முடியல அப்படின்னா சைனா ஒரு வேளை உள்ளே புகுந்து சமரசம் பேசி அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சைனா சூப்பர் பவராக வளர்ந்துருவாங்க. இப்படி பல வகையில் சைனா அமெரிக்காவுக்கு செக்மேட் வச்ச மாதிரி தான் தெரியுது. ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத எப்படி நம்ம சைனாவோட சம்மந்தப்படுத்த முடியும், சைனாவுக்கு இதில் பங்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸை தேடி போனோம் அப்படின்னா பதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சைனா எந்த அளவுக்கு இந்த போரில் வந்து அவங்களுடைய கரம் இருந்திருக்கு, இந்த போரில் ஈரான் எவ்வளவு துல்லியமாக காய் நகர்த்தலை செஞ்சுருக்கு, அது உண்மையிலேயே ஈரான் நகர்த்திய காய்களா இல்லை பீஜிங்கில் அமர்ந்து சைனா நகர்த்திய நகர்வுகளா அப்படிங்கிறதே சுவாரஸ்யமான ஒன்று. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம்.